கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிராம பகுதிகளில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் ஒழுங்காக ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்ட 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் புகார் தெரிவித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த் பாபு. விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. ஒசூர் அடுத்த கெலமங்கலம் அருகே இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒழுங்காக ஊதியம் வழங்கப்படுவதில்லை எனவும் மத்திய அரசு ஒரு நாளைக்கு 336 ரூபாய் என்கிற ஊதியத்தை நிர்ணயம் செய்துள்ள நிலையில் கெலமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தால் 150 ரூபாய் முதல் 210 ரூபாய் மட்டுமே தினந்தோறும்கான ஊதியமாக வழங்கப்பட்டிருப்பதை கண்டித்தும், அதே போல கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்காக 30,000 ரூபாய் லஞ்சம் வழங்குபவர்களுக்கு மட்டுமே வீடு கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படுவதாகவும் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி ஜெக்கேரி உள்ளிட்ட ஊராட்சிகளை சேர்ந்த 200க்கும் அதிகமான பெண்கள் தற்போது கெலமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது அவர்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களது முக்கியமான கோரிக்கையாக கலைஞர் கனவில்ல திட்டத்தின் கீழ் 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தகுதியானவர்களுக்கு வீடு கட்டுவதற்காக அனுமதி வழங்கிட வேண்டும், மேலும் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்றியவர்களுக்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய முழு ஊதியத்தை வழங்கி வேண்டும், அதற்கான உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்வோம் என கூறி அவர்கள் தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக எங்களது கோரிக்கை கேட்க வேண்டும் என்பது அவர்களது முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. நேற்று உங்கள் ஊரில் உங்கள் திட்டம் என்கிற கோரிக்கையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் இந்த கெலமங்கலம் பகுதியில் சுற்றி வந்த போதும் எங்களுடைய கோரிக்கைகளை அவர் கேட்கவில்லை எனவும் அவர் நேரடியாக வந்தால் மட்டுமே இதற்கான தீர்வு ஏற்படும் என கூறி தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.